Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழர்களின் #1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அஜித் அவர்கள் படங்கள்ல நடிக்கலாலுமே அவரை பத்தி தொடர்ந்து பல விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில நேத்து அவருடைய ரேஸ் அப்போ கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு ஒரு போட்டோ, அதுக்கு கீழே ஒரு 100ல இருந்து 1000 கணக்குல கமெண்ட்ஸ் என்னன்னா, நம்ம அஜித்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்னு நிறைய கமெண்ட்ஸ் வருது. எங்க இருந்தா அவருக்கு மட்டும் இவ்வளோ பாசிட்டிவ், இவ்வளோ லவ் அண்ட் சப்போர்ட் வருதுன்னு தெரியலையா? என்னங்க எங்க இருந்துட்டு தெரியலன்றீங்க? தமிழ்நாட்டுல எல்லாருமே அதான் சொல்றேன், வீட்டுக்கு பாதி பேர் அஜித் ஃபேன்ஸா தான் இருக்காங்க. என்னதான் விஜய் அவர்களை பிடிச்சாலுமே கூட பாதி பேர் அஜித் அவர்களோட ஒரு ஒரு மனிதரா அவரை ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் தான் நடிகரா அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொரு விஷயம், அவர் என்னைக்கு ரேஸுக்கு போனாரோ, நம்ம தான் ரொம்ப நாளாவே அதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் பண்ணும் பொழுது அதுக்கு முன்னுதாரணமா அஜித் அவர்கள் இருந்துகிட்டு இருக்காரு. நேத்து நடந்த சம்பவமே கூட அவரு அந்த பத்திக்கிச்சி அந்த மாதிரி பாட்டு, பத்திக்கிச்சி ஒரு ராட்சச தீரி, அந்த மாதிரி விடாமுயற்சியில் அந்த மாதிரி எல்லாமே அவருக்கு டிட்டோவா செட் ஆகும், அப்படிதான் எடுத்துக்கணும். செட் ஆயிருக்கு. அப்படியே வெளியே ஒரு என்ட்ரி கொடுக்குறாரு பாருங்க. ரொம்ப நாளாவே எல்லா ஃபேன்ஸுமே, ஏகே ஃபேன்ஸ் எல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, என் தலைவா ஏன் தலைவா இந்த மாதிரி விசப்பரிச்சில் எடுத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா கிரிக்கெட்டு, பேட்மிண்டன் இந்த மாதிரி நிறைய ஈஸியான விளையாட்டுகள் நிறையா இருந்தாலுமே கூட ரேஸ் எனக்கு பிடிச்சிருக்கு, அதுதான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஒரு மனுஷன் ஒரு ஆபத்தான விஷயத்தை கையில் எடுத்திருக்காருல. இத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் உள்ள ஒரு மனிதர், இவ்வளோ கோடி ஃபேன்ஸை வச்சுட்டு இருக்க ஒரு நடிகர். நான் நடுவில் கூட ஒரு ஃபோட்டோஷூட் பார்த்தேன், எங்கேயோ ஒரு இடத்துல செல்ஃபி எடுத்திருக்காங்க, ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. அது அவங்களுக்கு நம்மளுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் ரஜினி அவர்களுக்கு ஒரு ஊர்ல ஃபேன்ஸ் அதிகம், ரஜினி அவர்களுக்கு இந்த நாட்டில் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும் பொழுது எல்லா ஊர்லேயுமே இவருக்கான ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. நடிகரா இருந்துச்சு, இப்போ ஒரு ரேசரா இருந்துகிட்டு இருக்கு. அப்படின்றப்போ நாளுக்கு நாள் அவருக்கான கூட்டம் அதிகமாயிட்டே இருக்குல்ல. ஆனா அவரு எதுவுமே கண்டுக்காம நான் எனக்கு பிடிச்சதை பண்றேன்னு சொல்லி பண்ணக்கூடாது. நேற்று எடுத்த அந்த விஷயங்கள் கூட நீங்க அதை மட்டும் தான் பார்த்தீங்க. ரியலாவே நான் இந்த இடத்துல மீண்டும் மதுரை ஏன் நான் சொல்லுவேன் அப்படின்னா, நேற்று நிறைய எனக்கு அனுப்பின வீடியோஸ் எல்லாம் நான் சொல்றேன், அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் மதுரையில் சில இடங்கள்ல பிரார்த்தனையே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இது எங்கே நடந்துச்சு அப்படின்னா, அவருக்கு அந்த ஆப்ரேஷன் ஒன்று நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அந்த காது கிட்ட ஒரு இது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ரேஷன் இருந்துச்சு. அப்பயே இது பண்ணாங்க, அப்பயும் இந்த மாதிரியான வேண்டுதல் பண்ணாங்க. அதுதான் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இந்த மாதிரியான நல்ல உள்ளங்கள், நல்ல விஷயங்கள்லாம் இருக்கிறனால தான் அவர் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அங்கேயுமே ஆரம்பிக்கும் பொழுது தன்னோட ரசிகர்களை பற்றி தொடர்ந்து பேசக்கூடிய விஷயங்களாகவும் இது அமைஞ்சிருக்கு. நேற்று அவர் ரொம்ப சேஃபாக தான் இருந்தார். அதெல்லாம் அணையாதுங்க, அந்த நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும், மறுபடியும் அது கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் நேற்று நீங்கள் சொன்ன மாதிரி அஜித் ஃபேன்ஸுக்கு ஒரு சோகமான விஷயமானாலும் கூட மறுபடியும் என் தலை ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி வந்துகிட்டே இருக்காரு பாடுறா அப்படின்ட்டு பயங்கரமா மாறு தட்டி செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ரேஸ்ல என்னதான் செலிப்ரேட் பண்ணாலும் படங்கள்ல பார்க்க முடியல அப்படிங்கிற குறை அஜித்தோட ஃபேன்ஸுக்கு இருந்துகிட்டு தான் இருக்கு. 2025ல 2 படம் கொடுத்துருக்காருங்க. அடுத்தது எந்த படத்தோட அப்டேட்டும் வரல இல்லங்க. இதான் வந்துருச்சுல, ஆதிக் சொல்லிட்டாரு, மைக்கை பிடிச்சதுமே நான் பண்றேன், ரொம்ப சந்தோஷம், இன்னும் போன இதை விட குட் பேட் அக்லி விட இன்னும் பெரிய ஒரு படைப்பா இருக்கும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. அந்த அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை தான், நம்மளே அதை பற்றி பேசியிருந்தோம். ஆதிக் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இன்னும் நம்ம சீனியர்ஸ்லாம் பேசும்பொழுது சரண்லாம் சொல்கிறாங்க, அடுத்த கட்ட டைரக்டர்ஸ் லைனப்லாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வியப்பாக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. எல்லாருமே அஜித் அவர்கள் நீங்கள் கதை சொல்லணுன்னா கூட எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம்லேருந்து யாராவது பேசி என்ன ஒன்லைன், என்ன உங்ககிட்ட இருக்குது, உங்ககிட்ட சரக்கு இருக்கா இல்லையான்றதை இவங்க ஃபில்டர் பண்ணிடுவாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் ஏகே அவர்கள்ட்ட கொண்டு போகும் பட்சத்தில் அவர் கண்டிப்பாக கதை கேட்குறாரு. யாரெல்லாம் கதை சொல்கிறாங்களோ எவ்வளோ நேரம் ஆயிருப்போதுங்க, ஒரு ஸ்டோரி தானே சொல்ல போகிறீங்க, நீங்கள் சொல்லுங்கள், பிடிச்சிருந்தா பண்ண போகிறோம், இல்லைன்னா இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அதனால் அவர்கிட்ட யார் என்ன விஷயங்கள், அவங்ககிட்ட சரக்கு இருக்கா இல்லையான்றதை பேசும்பொழுதே அவர் ஜட்ஜ் பண்ணிடுவார். எல்லாருமே கதை சொல்லியிருக்காங்க. அந்த லைனை பெருசாக இருக்க போகுது. ஆதிக்கு ப்ரெஸ் மீட் கூட இல்லை, சமீபத்தில் ஒரு இடத்துக்கு போகிறாரு, அதை கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லிட்டார். ரொம்ப ஹாப்பியாக தான் சொல்கிறாரு. நல்லா நோட் பண்ணுங்களேன், ஆதிக்கிட்ட ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும், ஒரு தோல்வி வெற்றின்னு எல்லாம் கலந்து வந்தாலும் அந்த மனுஷன் யதார்த்தமாக தான் இருப்பார். அவர்கிட்ட இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு வரும்பொழுது கூட அவர் ரொம்ப ஐயோ இல்லை எல்லாருமே கேட்பாங்க, அந்த ஒரு ப்ரெஷர்ன்னு இருக்கும்ல, அதை அவர்கிட்ட இருக்காது. அப்படிதான் ஜிபியு பண்ணாரு, ரொம்ப கேஷுவலாக இருந்துச்சு, பயங்கரமான ஒரு ஹிட்டு கொடுத்துச்சு. இப்போ இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ டிலே ஆகுதுன்னு நீங்கள் கேட்குறீங்களே, அஜித் அவர்கள் ஒரு பக்கம் ரேஸில் இருந்தாலும் இங்கே பயங்கரமான காம்படிஷனுங்க. ஏகேக்கு இங்கே நிறைய தயாரிப்பாளர்கள் 1 to 1 போட்டுக்கலாமா அப்படின்ற மாதிரி பணத்தில்லைங்க, சண்டைலாம் இல்லை, அந்த மாதிரிலாம் கூட பேச்சுவார்த்தைகள் போயிருக்கு. ஒரு பக்கம் வேல்ஸாக இருக்கட்டும், ஒரு பக்கம் சன் பிக்சர்ஸு,
அதுக்கப்புறம் மைத்ரி, நிறைய ப்ரொடக்ஷன் வந்து ஏகேட்ட கால் போய்கிட்டே இருக்கு. நம்ம பண்ணலாம். ஏன் அப்படின்னா குட் பேட் அக்லி கொடுத்த இவ்வளோ பெரிய வசூல் அப்படின்ற ஒரு விஷயம் பயங்கரமா புரட்டி போட்டிருக்கு ஏகேவோட அடுத்த கட்ட லைனப்பை. அதனால பயங்கரமா இவங்கெல்லாம் பேசிட்டு இருந்திருக்காங்க. நாங்க பண்றோம், நீங்க பண்றோம் சார், நம்ம பண்ணலாமா சார், நாங்க அப்படி இப்படின்லாம் பேசியிருக்காங்க. அந்த மனுஷன் அதுதான் சொல்றேன், ஒரு ரேஸ் மெயில் தான். ஓகே பார்க்கலான்ற மாதிரி தான் அதை ஸ்கிப் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ யாருக்கிட்ட வந்திருக்கு அப்படின்னா, ஏன் இவ்வளோ காம்படிஷன் நான் சொல்லணும்ல, இதுக்கு வந்து பெரிய சம்பளம் ஏகே கொடுக்க எல்லாருமே தயாராயிட்டாங்க. அது இல்லாமல் ப்ரொடக்ஷனா இப்போ வந்து ஏகேக்கு போகுது, ஆதிக்கு போகுது. அது இல்லாமல் இது வந்து நிறைய ஸ்டார்ஸ், பெரிய பெரிய ஸ்டார்ஸ் இருக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட ஜெயிலர் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஜெயிலர் ரேஞ்சில் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி, அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து பெரிய நடிகர்கள் உள்ள வர வைக்க போகிறாங்க. அது அப்படின்றப்ப இது அடுத்த ஸ்கேலுக்கு போகுது அப்படின்னால எல்லாருக்குமே அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறோம். ஆனால் ஏகே அதை விரும்ப மாட்டார். என் படத்தில் நான் ஹீரோடா அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஸோ இந்த முறை அதையும் பிரேக் பண்ணுறாரு. ஜிபியில் உடச்சார்ல, ஓகே என்னை வந்து தலை அப்படின்னு கூப்பிடலாலுமே கூட அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் உடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ண போகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. அதுதான் பெரிய விஷயம். ஸோ அதனால பெரிய ஆர்டிஸ்ட் உள்ள வரும்பொழுது அதுக்கு ஒரு பிஸ்னஸ் ஆகுது இல்லை, அதுக்கு ஒரு ஸ்கேல் ஆகுது இல்லை, அதுவும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கனால இந்த படம் மிகப்பெரிய ஒரு பட்ஜெட்டில் உருவாக போகுது. யார் இந்த இதில் வந்து முன்னிலையில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு மைத்திரி தான் இருக்காங்க. நம்ம வந்து ரோமியோ பிக்சர்ஸ் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், ஆனால் ராகுல் அவர் பேசிகிட்டு இருக்கோம். இவங்க 2 பேருக்கும் இப்போ பயங்கர டஃப்பில் போயிட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் பார்ப்பாங்களா, இந்த ஷேர் மார்க்கெட்லாம் பார்ப்பாங்களா, அது மாதிரி இப்போ 2 பேருக்கும் கிராஃப் ஒரே லெவலில் இருந்துகிட்டு இருக்கு. 2 பேருமே அவர் வந்து டிக் பண்ணுற ஸ்டேஜில் தான் இருக்காரு. ஆனால் பேக் டு பேக் டிக் பண்ணுவார். ஏன் மைத்ரி போறாங்க அப்படின்னா, மைத்ரி ஆல்ரெடி குட் பேட் அக்லிக்கு பண்ணும் பொழுது அவங்களும் ஒரு பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு விஷயங்களும் இவங்க சைட்ல இருந்து அஜித் சார் இந்த ப்ரொமோஷன், அஜித் சார் இந்த விஷயம், அஜித் சார் இது இந்த டைமுக்கு வந்துருங்க அப்படிலாம் இல்லாம டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. எந்த ப்ரொடியூசருமே ஏகேவை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. ஸோ அது அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ஒரு பாண்டிங் இருக்கனால மைத்ரிக்கு மோஸ்ட்லி டிக் பண்ண வாய்ப்புகள் இருக்கு. ஆனா ரோமியோ பிக்சர்ஸ்ல என்ன சொல்றாங்க, எல்லா படங்களும் நாங்களே பண்றோம்ல, ஜிபியு என்னதான் அவங்க எடுத்தாலும் ரிலீஸ் பண்றது நான் தானே. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கனவு, ஏன்னா ஏகே அவர்களை ப்ரொடியூஸ் பண்றது நம்மளுக்கு ஒரு கனவு அப்படின்ட்டு ஒரு ஃபேன் பையா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவர் தான் ராகுல். இவங்க 2 பேருக்கும் பயங்கர டஃப்புங்க. ஸோ ஆனால் அந்த பக்கம் ஆதிக்கு வந்து எழுதுறாரு, பயங்கரமா ஒரு டீமை போட்டு அங்கே எப்படி இங்கே எப்படி. நீங்க எப்படி ஜிபியில் வந்து பாசிட்டிவ் தான், நல்ல ரிசல்ட் தான், நல்ல கலெக்ஷன் தான். ஆனால் என்னென்ன விமர்சனம் வந்துச்சு, இது வந்து ஸ்டேட்டஸில் வைக்க வேண்டிய படம், இந்த இதுலேயே வந்து என்னென்ன மேஷப்லாம் போட்டு அதெல்லாம் உடச்சி நான் உனக்கு கொடுக்க போகிறேன் பாரு. மார்க் ஆண்டனி இப்படி நீ சொன்னியா, ஜிபியை கொண்டாடினாலும் சிலர் இப்படி சொன்னாங்கல்ல, அவங்க வாய்க்கு வந்து நான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வெறித்தனமாக ரெடி ஆகிட்டு இருக்காரு ஆதிக். நல்லா வந்துகிட்டு இருக்கான். இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்னு வர மீண்டும் கேள்விப்படுறோம். மற்ற இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய கேங்ஸ்டர் அப்படியே ஒன்று சேர்ந்து ஜிபியில் வந்து சின்னதாக தான் வந்திருக்கும். இந்த ஜான் வீக்ல வந்திருப்பாங்க, ப்ரொஃபஸர் வந்திருப்பாரு, அவங்களாம் வரும்பொழுது நம்ம எவ்வளோ தூரம் ஒரு ஹைப் கிரியேட் பண்ணிச்சு. இப்போ ரியலா அப்படின்ற பொழுது, ரியலா மீன்ஸ் அதர் இண்டஸ்ட்ரியிலேருந்து வரும்பொழுது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். எவ்வளோ நம்பர் அப்படின்றத சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கு ஏகே அவர்களுக்கு உறுதிப்படாதனால சொல்றாங்க, உறுதிப்படுத்தலை இன்னும். நம்மளுக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, சமூக வலைத்தளங்களை பார்க்கறதா இருக்கட்டும், அவங்களோட சைட்ல இருந்து விசாரிக்கிறதா இருக்கட்டும், 180 கோடி ஏகேக்கு சம்பளம் பேசப்பட்டிருக்கு. இந்த சம்பளத்துல ஏகே அவர்கள் ஆன்போர்டு ஆகுறாரு. அதை தாண்டி ஆதிக்கு இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் காஸ்ட் நிறைய இருக்கு. இது எங்க தொடங்கப்பட்டுச்சுன்னா 350 கோடியில் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பத்துல பேச்சுவார்த்தை. அதெல்லாம் அந்த நிறைய ப்ரொடக்ஷன்லாம் பேர்லாம் வந்துகிட்டு இருந்துச்சு. இதுல அதுல இருந்து குறைஞ்சி ஏகே அவர்கள் சம்பளம் போக 250 கோடி இல்லை 200 கோடிக்கு 200 to 250 கோடிக்குள்ள பட்ஜெட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இனிமேட்டு மனுஷனை கையில் பிடிக்க முடியுமா, அவருக்கே ஒரு 180 போயிருது. 250 கோடி படத்தோட பட்ஜெட் அப்படின்றப்ப மீதி எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கலாம்னு ஒரு பிளான், ஒரு பேச்சுவார்த்தைகள் இருந்துகிட்டு இருக்கிறதா தகவல் வருது. ஆனா ஏற்கனவே நம்ம குட் பேட் அக்லில வந்து ஏற்கனவே ஆதிக் ரவிச்சந்திரன் அண்ட் அஜித் இவங்களோட காம்போவை பார்த்திருந்தோம். அதுவுமே வந்து ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம் தானே. மறுபடியும் இதே காம்போல இதே மாதிரி ஒரு ஜானர் ஃபிலிம் பார்த்தா அது செட் ஆகுமா? ஒரு மங்காத்தா பார்த்திருப்பீங்களா, ஒரு பில்லா பார்த்திருப்பீங்க, பில்லா 2 பார்த்திருப்பீங்க. பில்லா 2லாம் சிலருக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ பில்லாவா இருக்கட்டும், பில்லா 2வா இருக்கட்டும், மங்காத்தாவா இருக்கட்டும், வேதாளமா இருக்கட்டும், எல்லாத்துலயும் ஏகேக்கு அது இயல்பா வருங்க. அது அந்த மனுஷனுக்கு எது போட்டாலும் ஸ்வாக் தான் வச்சுக்கீங்களேன். ஆனா இது அவருக்கு இயல்பா வரும், அது சீக்கிரமா கிளிக் ஆயிரும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக அவருக்கு நீங்க இந்த ஒரு கேங்ஸ்டர்ல நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பசங்க எல்லாரும் யோசிச்சிருப்பாங்களே, இயக்குனர்கள், புது இயக்குனர்கள், ஆல்ரெடி ஜாம்பவானுங்கெல்லாம் யோசிச்சிருப்பாங்கல்ல, ஒரு பக்கா கேங்ஸ்டர்ரா யாருக்கடா அது பொருந்தும் அப்படின்னா எந்த பேருமே ஃபர்ஸ்ட் பேர் ஏகேவா தான் இருக்கும். அந்த அளவுக்கு சொல்றேன், கேங்ஸ்டர் அப்படின்னு ஒரு வில்லனிசம் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா பூந்து விளையாடுவாரு. அது அவர் ஒரு கிரவுண்டு, அமர்கலத்திலேருந்து எடுத்து ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எடுத்துக்கங்களேன். ஸோ அதை அவர் அங்கிருந்து அவர் கிரியேட் பண்ணிக்கிட்டாரு ஃபுல்லாகவே. இப்போ ஏன் அதை மாற்றிருக்காரு அப்படின்னா, துணியில் கூட அப்படிதான் இருக்கும். ஆனால் கடைசியாக ஒரு மெசேஜ் ஒன்று சொல்லுவார்ல,
மக்களுக்கான படமாவும் இருக்கணும், என் ரசிகர்களுக்கான படமா இருக்கணும், சிரிக்க வைக்கணும், சிந்திக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் இவ்வளவு மாற்றங்கள். அந்த ரேஞ்சில தான் கதை தேர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு. ரீசெண்டா வந்து நம்ம பேசியிருந்தோம் விஜய் அவர்களோட 2வது மாநாடு மதுரையில பிரம்மாண்டமா நடக்க போகுதுன்னு. நேத்துல இருந்து சோசியல் மீடியால என்னன்னா 30 லட்சம் பேர் வர போறாங்க, 40 லட்சம் பேர் வர போறாங்க மாநாட்டுக்கு அப்படின்னு. 10 குறைச்சிட்டீங்களே. சரி 50 லட்சம் 50 லட்சம் இவ்வளோலாம் பாசிபிளா? மதுரை தாங்குமா இவ்வளோ மக்கள் எல்லாம் போனாங்கன்னா? இந்த மாநாட்டுக்கு மதுரை தாங்குமான்றது கேள்வி இருந்துகிட்டு தான் இருக்கு எல்லாருக்குமே. நீங்க 30 40 50ஐயும் மீறி அந்த பாச மலையில நனைய போறாரு விஜய் அவர்கள். ஸோ மாநாடை பற்றி தான் எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஜனநாயகனை மறந்துட்டாங்க. வேணாம் படம் வேணாம் போய் எங்களுக்கு நீங்கள் வந்து அவரை எங்கள் மாநாட்டுக்கு அனுப்பி அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருமே நம்பர்ஸ் அதிகமாக போடலாம். இது வரைக்கும் நம்ம நிறைய இடங்களை சொல்கிறதா, நிறைய பேர் சொல்கிறதா நம்ம கேட்குறது. நான்லாம் பார்க்கவே கிடையாது. கேப்டன் அவர்களோட மாநாட்டில் அத்தனை லட்சம் பேர் வந்தாங்க. வந்தது பிரச்சனை இல்லைங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கலை, யாருக்கும் உணவில்லைன்னு திரும்ப போகலை, ஒரு சண்டை சச்சரவு இல்லை. இதுதான் கேப்டன். அந்த அந்த ஒழுங்குமுறை இருக்குல்ல, ஏன்னா அவரே பயங்கரமா கோவப்படுவாரு. அதெல்லாம் மீறி அவரே கண்ட்ரோல் பண்ணி வந்த எல்லாத்துக்கும் அவன் மாநாட்டுக்கு வரானா இல்லையே சாப்பிட்டு போக சொல்றா அவனை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, பார்த்து பார்த்து பண்ணுவாரு. அதனால கம்பேர் பண்றாங்க மதுரை மாநாடு கேப்டன் பிறந்தநாள் அப்படின்றதுனால இவ்வளவு தூரம் பார்க்கப்படுது. இது விஜய் அவர்களுக்கு தெரியும். ஐயோ நம்ம எந்த தேதியில எடுக்கிறோம், எந்த ஊர்ல எடுக்கிறோம் அப்படின்றது விஜய் அவர்களுக்கு தெரியும். இப்ப அவங்களுக்கு ஒரு பதட்டமும் இருக்கும். மதுரை தாங்கும் தாங்காதும் போய் விஜய் ரசிகர்கள் கண்டிப்பா வரதான் செய்வாங்க. தொண்டர்கள்லாம் மாறிட்டாங்க, இப்ப அவங்க வரதான் போறாங்க. ஆனா நீங்க நினைச்சு பாருங்க, விஜயகாந்த் பண்ண விஷயங்களோட கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சாப்பாடு போட்டுறா, அவர் வரவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு போட்டார், தண்ணி பிரச்சனை இல்லை, பாதுகாப்பு பிரச்சனை இல்லை, பெண்கள் வந்தாங்க, குழந்தைகளோட வந்தாங்க, வரவங்களுக்கு எல்லாம் சரியான ஒழுங்குமுறை இருந்துச்சு. இப்போ இருக்கிற காலகட்டத்துல பயங்கரமான ஒரு பாலிடிக்ஸ் நடுவுல விஜய் ஒரு என்ட்ரி இருக்குல்ல. இப்போ ஒரு மாநாடு நடக்குது அப்படின்னா ஸ்டேஜ்ல மட்டும் வந்துட்டு மக்கள்கிட்ட பேசிட்டு போறது மட்டும் ஆரம்பத்தில் அவரோட வேலையா இல்லை. இறங்கி வருவாப்புல, என்னென்ன இருக்கு என்னென்ன இல்லை, முன்னாடி நாள் வருவார், பின்னாடி நாள் வருவார், மாநாட்டுக்கு முன்னாடி நேரத்துக்கு வருவார், முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து என்னென்ன சேதாரங்கள் ஆயிருக்கு, யார் யாருக்கு என்னென்ன பிரச்சனைகள் ஆயிருக்கு, எல்லா மாவட்ட நிர்வாகிகளுக்கும் கால் பண்ணி கேட்பாரு. எல்லாருமே சேஃபா போயிட்டாங்களா, என்ன போய்கிட்டு இருக்கு, ஏதாவது பிரச்சனைனா டைரக்டா என்கிட்ட சொல்லுங்க அப்படின்ட்டு அவரை பத்தி நிறைய பேசிட்டே போகலாம். இதை அவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான். விஜய் அவர்கள் மட்டும் இல்லை, எல்லாருமே. ஏன் விஜய் அதை தவறுவார்னா, அதான் விஜய் கூட இருக்கிறவங்களாம் என்ன சொல்லுவாங்க, நீ பேசின நான் பார்த்துக்கிறேன். அது இல்லாம விஜய் அவர்கள் கேட்கணும் அப்படின்னு தான் எல்லாத்தோட ஆசையுமே கூட. ஏன் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, நீங்க மதுரை தாங்குமான்ற கேள்விக்கு முதல்ல விஜய் அதுக்கு தயாரா ஆகணும் அப்படின்னு தான். மக்களை வந்து நீங்க சொல்லவே வேணாம். அவங்க விஜயோட முகத்தை பார்க்கறதுக்காகவும் அவர் பேச்சை கேட்கறதுக்காகவும் பயங்கரமா குவிய போறாங்க. அவங்க கையில தான் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் தான். வந்துட்டு வெளியே போறவங்க ஓகேவா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்ற ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா வைங்களேன், அது போதும். பயங்கரமான திருப்தி, மனசாரும் சரி வயிறாரையும் சரி அவ்வளோ பாராட்டிட்டு போவாங்க. அது பயங்கரமாகவும் இருக்கும். விஜய் அவர்கள்ட்ட சொன்னது என்னன்னா, பயங்கரமான கவுண்ட் வரப்போகுது, இந்த மாநாட்டில் தான் நம்மளோட நம்பர்ஸை காட்டி வெறித்தனம் பண்ண போகிறோம். சரி, அப்போ விக்கிரவாண்டியில் பண்ணது அதுலேயே நம்ம கெத்து காமிச்சிட்டோம்ல. கோயம்புத்தூர்ல அந்த பூத் கமிட்டி மாநாடு போட்டது அதுலேயே நம்ம தானே ரோட் ஷோவில் பயங்கரமாக ஹிட்டு கொடுத்துட்டுல. அந்த மாதிரி ஹைப்லேயே வச்சிருக்காங்களா, ஹைப்பையும் தாண்டி கொஞ்சம் பக்குவமாக இதை ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் தான். இப்பயே ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த மாதம் தான் மாநாடு. அங்க இருக்கிற மக்கள், அங்க இருக்கிற மதுரைக்காரங்க இப்பயே ரெடி ஆயிட்டாங்க. என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், தளபதியை எப்படி நம்ம கொண்டாடணும் அப்படின்றதுல தயாராயிட்டாங்க. ஸோ டிவிகேக்கு பெரிய பொறுப்புன்றதை மீறி மக்கள் விஜய் வரவேற்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படின்ற ஒரு சந்தோஷமான விஷயம் நம்மளால கேட்க முடிஞ்சுக்கிட்டே இருக்கு. சார் இப்பயே நிறைய பேர் வந்துட்டாங்க சார், இப்ப இருந்தே எல்லாருமே வந்து இந்த இடத்த பார்வையிட்டு இருக்காங்க சார் அப்படின்றாங்கல்ல. இதுவே அது சின்ன ஒரு பாசிட்டிவ் தான். சின்னதா அந்த அந்த மாநாட்டுக்கு உண்டான வெற்றியா தான் நம்மளால பார்க்க முடியுது. நம்பர்ஸ் அப்பாற்பட்டுங்க, நீங்க சொல்றது பாசிபிள் இல்லையான்னு தெரியல. விஜயகாந்தோட மாநாட்டை இவர் வந்து சமம் பண்ணுவாரு அப்படின்லாம் சொல்றாங்க. அது அந்த டார்கெட் இருக்கக்கூடாதுன்னு தான் எல்லாத்தோட எண்ணமும். ஏன்னா ஒரே கேப்டன், ஒரே பாசம், ஒரே தளபதி, நாங்க சொல்றோமே ஒரே விஜய், அவங்களுக்கு உண்டானது அவங்களுக்கு கிடைக்கும்.